அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். அருமையான மகன் ஜோசப் இந்த தேவ செய்தியை கொடுத்து கொண்டிருக்கும்போது கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். அந்த நேரத்தில் கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளை நான் சொல்லி இந்த நேரத்தில் நான் சொல்ல வேண்டும். ஸ்தோத்திரம். காலையில் வரும்போதே சொல்லிகிட்டு இருந்தேன், நீ ஊழியத்தை பொறுப்பெடுத்துக்கோ, ஊழியத்தினுடைய எல்லா காரியங்களிலும் நீ தலையிட்டு பொறுப்பெடுத்துக்கோ, நானும் அம்மாவும் நீ அப்படியே கண்ணு தெரியுது, இனிமேல் விசுவாசிகள் வீடுகளை போய் நாங்கள் பார்த்துக்கிட்டு அப்படியே மெல்ல வரோம், நீ பொறுப்பெடுத்து செய்யன்னு சொன்னேன். இன்றைக்கி அவன் ஆண்டவருக்குள்ளே கீழ்ப்படிந்து எனக்கு இன்றைக்கி கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால அதிகமாக என்னை பேசக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நான் செய்தியை மகன் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். நல்ல செய்தி கொடுத்தான். 1 ராஜாக்கள் 1:46-47. அல்லாமலும் சாலமோன் ராஜாங்கத்துக்குரிய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறான். ராஜாவின் ஊழியக்காரரும் தாவீது ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவனை வாழ்த்துதல் செய்ய வந்து, தேவன் சாலமோனின் நாமத்தை உம்முடைய நாமத்தை பார்க்கிலும் பிரபலப்படுத்தி அவருடைய சிங்காசனத்தை உம்முடைய சிங்காசனத்தை பார்க்கிலும் பெரிதாக்குவாராக என்றார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, தாவீது ராஜாவுக்கு வயசாயிருச்சு. தாவீது ராஜா சாலமோன் ராஜாவை சிங்காசனத்தின் மேலே உட்கார வச்சு இருக்கிற நேரத்தில் அங்கே நடக்கிற ஒரு சம்பவம். தாவீதுடைய ஆட்கள், ஊழியர்கள், அவங்க சாலமோனை வாழ்த்தி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? மறுபடியும் படியுமா? 47. ராஜாவின் ஊழியக்காரரும் தாவீது ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவனை வாழ்த்துதல் செய்ய வந்து, தேவன் சாலமோனின் நாமத்தை உம்முடைய நாமத்தை பார்க்கிலும் பிரபலப்படுத்தி அவருடைய சிங்காசனத்தை உம்முடைய சிங்காசனத்தை பார்க்கிலும் பெரிதாக்குவாராக என்றார்கள். ராஜா தம்முடைய கட்டிலின் மேல் குனிந்து பணிந்து கொண்டார். ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒருவன் ராஜாவாக இருக்கும்போது அவன் மரிக்கும் முன்னதாகவே அவனுடைய ஸ்தானத்தில் அவனுடைய குமாரன் ராஜாவாகி அந்த மக்களுக்கு அடுத்த தலைமுறை ஊழியத்தை ஒருவன் செய்ய எழும்பி நிற்கிறான் என்று சொன்னால் அதுதான் ராஜாவுக்கு நிம்மதி. அப்போது ராஜாவின் ஊழியக்காரர்கள் சொல்கிறாங்க, ராஜாவுடைய தாவீது ராஜாவை அழைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவருடைய சிங்காசனத்தில் இன்றைக்கு உம்மை அமர பண்ணின தேவனுக்கு ஸ்தோத்திரம். ராஜாவை பார்க்கிறோம், தாவீது ராஜாவை பார்க்கிறோம், கர்த்தர் உம்மை உயர்த்தி உமக்கு இன்னும் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து இந்த ஊழியத்திலே இந்த ராஜ்யத்திலே உங்களை நடத்துவாராக என்று சொல்லி ஜனங்கள் தாவீது ராஜாவுக்கு முன்பாக சாலமோன் ராஜாவை வாழ்த்துகிறார்கள். அப்பொழுது தாவீது ராஜா கட்டலில் இருக்கிறார். அவர் குனிந்து கர்த்தரை பணிந்து கொள்கிறார். இந்த நாளிலே இந்த காட்சிகளை எல்லாம், இந்த சம்பவங்களை எல்லாம் காண செய்த கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி ராஜா தலைகுனிந்து கர்த்தரை பணிந்து கொள்கிறார். அடுத்த வசனத்தில் பின்னும் ராஜா, என்னுடைய கண்கள் காண இன்றைய தினம் என் சிங்காசனத்தின் மேல் ஒருவனை வீற்றிருக்க செய்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். ராஜாவும் சொல்கிறாரு, இன்றைக்கு என் கண்கள் காண சிங்காசனத்தின் மேலே ஒருவனை உட்கார வச்சிங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறார். அடுத்தது 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் அதில் சொல்கிறாரு. அது 1ஆம் வசனம் வாசிமா. தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது, நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன், நீ திடன் கொண்டு புருஷனாயிரு,
நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதுக்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. அப்போ இங்கே சொல்கிறாரு, நான் பூலோகத்தார் போகும் வழியிலே நான் போகிறேன். மகனே, நீ திடம் கொண்டு புருஷனாயிரு. நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருப்பதற்கு கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவது இல்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் மோசே நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழியிலே நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. அவருடைய காவலை காப்பாயாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. தேவனுடைய வார்த்தையை காத்து நடப்பது, தேவனுடைய வார்த்தையை இடப்புறமும் வலப்புறமும் விட்டு விலகாமல் அவருடைய நியாயங்களையும் நியமங்களையும் மனதிலே வைத்து அதன்படி நடக்கும்படி அர்ப்பணித்து ஜீவிப்பது தான் ஊழியம். ஊழியம் வேறு எதை வேணாலும் நம்ம செஞ்சிடலாம், அப்புறம் கூட அழிச்சு பண்ணிக்கலாம். ஆனால் ஊழியத்தை அப்படி செய்ய முடியாது. அவருடைய வார்த்தைகள், அவருடைய கட்டளைகள் அப்படியே மனதில் வைத்து அவருடைய காவலை காக்க வேண்டும். அலையிலே சொல்லுவோமா, அவருடைய நீதியை காக்கணும், அவருடைய உண்மையை காக்கணும், அவருடைய பரிசுத்தத்தை காக்கணும். தெய்வம் அவர் காண முடியாதவராக இருக்கிறாரு. ஆனால் அவரை பூமியில் காணும்படியாக வாழ்ந்து காட்டுவதில்தான் அவரை நாம் பார்க்க முடியும். அப்படி முதலாம் சாட்சியாக தேவனுடைய ஊழியனை தேவன் ஏற்படுத்துகிறார். ஆகவே ஸ்தோத்திரம். என் மகன் என்று சொல்லுகிறதினால் அவன் தேவ ஊழியக்காரனாய் ஆகிவிட முடியாது. ஆகவே அதற்கு தேவனும் சித்தம் வைக்க வேண்டும். தேவனும் கிருபை வைத்தால்தான் அது நடக்கும். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதுக்கு நிறைய குமாரர்கள் உண்டு, ஆனாலும் கர்த்தர் சாலமோனை தான் தெரிந்தெடுத்தார். மகன் சாலமோன் தான் அந்த ஸ்தானத்தில் இருப்பான் என்பதை கர்த்தர் உறுதியாய் சொல்லியிருந்தார். அந்த இடத்துல அதோனியா என்ற ஒரு ராஜா, அவன் அவர் தாவீதின் குமாரில் ஒருத்தன் ஆசைப்பட்டு அவன் ராஜாவாகிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த காரியம் நடக்கலை. கர்த்தர் அதை தடுத்து நிறுத்தி அந்த தினமே ராஜாவாக சாலமோனுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தாவீதுக்கு அடிக்கடி சொல்லி வந்தார். கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்தார், நான் உன் வீட்டை கட்டுவேன். நீ எனக்காக ஒரு வீட்டை கட்ட ஆசைப்பட்டாய், நான் உனக்கு வீட்டை கட்டுவேன். உன் குமாரர் என் கட்டளைகளை நியாயங்களை கை கொண்டு நடந்தால் அவர்களை இந்த ராஜ்யத்தின் மேலே சிங்காசனத்தின் மேல் நான் வைப்பேன், தவற மாட்டேன், வாக்கு பண்ணுகிறேன் என்று சொன்னார். ஆண்டவரே, எனக்கு எப்படி ஒரு வாக்கு கொடுத்தீரே என்று வாக்குக்காக அவன் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருந்தான். ஏற்ற வேலை வந்தபோது அதெல்லாம் நடக்கிறது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் நிறைய நேரங்களிலே நான் மனதிலே ரொம்ப சிந்தித்து கொண்டிருக்கிறேன். இந்த ஊழியத்தினுடைய அடுத்த கட்டம், அடுத்த வாரிசாக ஜோசப் வரணும். ஆனால் அவனுக்கு அந்த தகுதி இருக்கிறதா? அவன் அதில் நிற்பானா, நிற்க மாட்டானா? கர்த்தருடைய காவலை காப்பானா? அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளுவானா, கை கொள்ளாமல் போய்விடுவானா என்று அவனை குறித்து எனக்கு பயங்கர போராட்டம். இரவும் பகலும் நான் கர்த்தரிடத்தில் போராடி கொண்டு இருக்கின்றேன். இந்த சமுதாயத்திற்காகவே தேவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, நான் சென்னையில் நான் நல்ல வசதியான சூழ்நிலையில் தான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன்.
ஒரு தரிசனம் வந்து எனக்கு முன்பாக என்னை சஞ்சலப்படுத்திக்கிட்டே இருந்தது. ஒரு சிலுவை, அதற்கு முன்பாக ஜனங்கள் இருக்கிறார்கள். அதனால் ஒரு உபவாச ஜெப கூட்டம். கண்களை மூடி நான் அப்படியே ஆண்டவரை ஆராய்ச்சி கொண்டிருக்கிற நேரத்தில் எனக்கு முன்பாக அந்த ஒரு தரிசனம் வந்துச்சு. அந்த சிலுவைக்கு முன்பாக ஜனங்க நிறைய அர்ப்பணித்து கல்வாரி ரத்தத்தை பார்த்து ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அழுதுகிட்டு இருந்தாங்க. அதில் நான் பார்த்துட்டு இருக்கும்போதே அதில் ஈரோட்டு மக்கள் அதில் இருந்தாங்க. அதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஈரோட்டில் என் மூலமாய் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்ட மக்கள் அந்த சிலுவை முன்பாக நின்று அழுது கொண்டு ஜெபித்து, முழங்கால் நின்று ஜெபித்து அர்ப்பணித்து கொண்டிருக்கிறாங்க. இது என்ன ஆச்சரியமாக இருக்குது. நான் இருப்பது சென்னை பட்டணம், இது எப்படி ஈரோடு மக்கள் இங்கெங்கே வந்தாங்கன்னு நான் யோசித்து கொண்டிருந்த பொழுது அந்த காட்சி அப்படியே எனக்கு மறைந்தது. ஆனால் என் உள்ளம் அன்னையிலிருந்து ஒரு சஞ்சலம். என்ன ஆண்டவரே, அந்த தரிசனம் அப்படியே நிற்கிது மனசில். அப்போ தான் கர்த்தர்கிட்ட நான் கேட்டு கொண்டிருந்தேன், ஒருவேளை நான் ஈரோடு போய் ஊழியம் செய்ய வேண்டுமா அப்படி நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படியானால் நீங்கள் எனக்கு ஒன்று சொல்லுங்கள். மக்கதோனியாவிலிருந்து ஒரு மனிதன் வந்தான், வந்து எங்களுக்கு உதவி செய் என்று அவன் கேட்டுக்கொண்டான் பவுலினுடைய சொப்பனத்தில் ஒரு நாள். அப்பொழுது மக்கதோனியா தேசத்தில் ஊழிய வாசல் திறந்திருக்கிறது என்று கண்டு நான் இந்த மக்கதோனியா தேசத்துக்கு ஊழியத்திற்கு வந்தேன் என்று பவுல் சொல்கிறார். அந்த வசனத்தை எடுத்து வைத்து தேவ சமூகத்தில் காட்டி ஜெபிக்கிறேன். அப்படியானால் ஈரோடு பட்டணத்துக்கு என்னுடைய ஊழியம் தேவை என்றால் ஈரோட்டிலிருந்து என்னை வந்து அழைக்கட்டும், ஜனங்க வந்து கூப்பிடட்டும், நான் போகிறேன் என்று சொன்னேன். சொல்லி ஒரு நாள் 2 நாள் கூட ஆகலை, அங்கேருந்து ஒரு குடும்பம் என்னை தேடி வந்தாங்க. அப்போ தெல்லியரகரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரில் ஒரு ஓப்பனர் கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தேன். ஒரு தெரு பிரசங்கம் மாதிரி தான் இருக்கும், வில்லேஜில் அப்படியே ஒரு ஓப்பனரில் வச்சுருக்கிறேன். அந்த மீட்டிங்கில் அவள் அந்த ஊரே வந்துடும், அப்படியே தெருவில் வந்து அப்படியே உட்காந்துக்குவாங்க. அந்த லைட்டிங் எல்லாம் போட்டு மைக் செட்டெல்லாம் போட்டு மியூசிக் போட்டு நடத்தி கொண்டு இருந்தேன். அப்போ அந்த சமயத்தில் இந்த ஃபேமிலி வந்தாங்க. அவங்க என்னை தேடி கண்டுபிடிச்சி அப்புறம் அங்கே வீட்டில் நான் இல்லைன்னு சொன்ன உடனே அந்த தெல்லியரகர மீட்டிங்கே வந்துட்டாங்க. மீட்டிங்கில் வந்து அவ்வளவு ஜனத்து நடுவில் இந்த ஈரோட்டு மக்கள் உட்காந்துருக்குறாங்க. அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டு, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு. நாங்கள் வீட்டுக்கு வந்தோம், உங்களை காணோம், இங்கே இருக்கிறீன்னு சொன்னாங்க. உடனே தேடி வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் உடனே அவங்களோட பேசிட்டு வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தேன். அவங்க தான் என்கிட்ட பேசினாங்க, ஐயா இங்கே ஞானிகள் கல்விமான்கள் பெரிய பெரிய படித்தவங்கள்லாம் இந்த மக்களுக்கு ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க. ஆனால் ஈரோட்டில் ஒரு கூட்ட மக்கள் நாங்களெல்லாம் தவிக்கிறோம், எங்களுக்கு நல்ல ஊழியம் இல்லை, ஊழியக்காரர்கள் இல்லை, ரொம்ப மனசு கவலையாக இருக்குது, மனசு ஏவிட்டே இருக்குது. நீ சென்னை போ, ஊழியக்காரத்தில் பேசு, பாலுக்கிட்ட பேசு, அவரை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி என் மனசில் ஏவிச்சு. அதனால தான் நான் இங்கே வந்தேன்னு சொல்லி அந்த குடும்பம் அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க. 46 புதூரில் சமாதானம் அம்மா அவங்களுடைய ஃபேமிலி, அவங்க வந்து இன்றைக்கி இல்லை, அவங்க மறிச்சிட்டாங்க. அதனால தான் அவங்க உயிரோடு இருக்க வரைக்கும் இந்த சபையில் அவங்களுக்கு வந்து அம்மாவுக்கு சாரி கொடுப்பேன், ஐயாவுக்கு வேட்டி சட்டை கொடுப்பேன். அவங்களுடைய அழைப்பு அவங்க மூலமாக தான் கர்த்தர் எனக்கு இந்த இடத்துக்கு வருவதற்கான ஒரு வழியை திறந்து கொடுத்தார். அவங்க தொடர்ந்து 3 நாள் எனக்கு அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ யாக்கோபும் கூட இருக்கிறான், யாக்கோபும் அங்கே ஃபேமிலி வந்திருக்கிறாங்க. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளை, அதற்கு பிறகு தான் நான் ஈரோடு பட்டணத்துக்கு நான் புறப்பட்டு இங்கே வந்தேன். அப்போ கூட வர எனக்கு மனசு இல்லை, வசதியான ஒரு வாழ்க்கை சென்னையில் அமைஞ்சிருச்சு, எப்படி விட்டுட்டு போகிறது, இப்போ தான் எல்லாமே களை கட்டுது, இந்நேரத்தில் எப்படி விடுறதுன்னு நான் போராடிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த ஜோசப்புக்கு உடம்பு சரியில்லாமல் போய் அவன் மரண பிடியில் அகப்பட்டுட்டான். எந்த டாக்டரும் அவனை சுகமாக்க முடியல. அப்போது தான் நான் யோசித்தோம், சரி வா போவோம், எப்படியே இவன் இறந்துருவான், ஈரோட்லேயே அவனை அடக்கம் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப சென்னைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். உண்மையாக கர்த்தர் சமூகத்தில் சொல்கிறேன். ஆனால் ஈரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் வந்து நாங்கள் இறங்கின பிறகு அவன் சுகமாயிட்டான். அது எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அவனால் நாங்கள் பட்ட கஷ்டத்தை நான் இங்கே சொன்னால் எங்கள் வீட்டில் யாருமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, எங்கள் மாமா வீட்டில் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போது ஆனால் எனக்கு மனைவிக்கு தான் தெரியும் இந்த கஷ்டம். அப்பொழுது நாங்கள் யோசித்தோம், ஒரு வேளை ஆண்டவரே ஒரு தரிசனம் கொடுத்து ஈரோட்டில் நிற்க சொன்னீங்களே, ஒரு வேளை அதற்காகத்தான் எங்களை இப்படி பண்ணி கொண்டு வந்தீங்களா, ஒரு வேளை ஈரோட்டில் ஊழியம் என்றால் நான் நிற்கிறேன், பார்க்கலாம், நீங்கள் ஆசீர்வதிச்சா நான் பார்க்குறேன்னு சொன்னேன். ஆனால் இங்கே அப்போவே நின்று இந்த இடத்துல ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட 50 பேர் 60 பேர் 100 பேராட்டம் வந்துட்டாங்க. இதே சாட்சி நகரில் ஒரு வீட்டில் வைத்து ஜெபக்கூட்டம் நடத்தினேன். அந்த வெராண்டா ஃபுல்லாக ஜனங்க தான் இருப்பாங்க. திருவிருந்து கொடுத்தா 60 70 80 100 பேர் அப்படின்னு வந்துட்டாங்க.
அந்த சமயத்தில் என் மனைவி அங்கே தான் மெட்ராஸில் ஸ்டாஃப் நர்ஸ் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. நான் கொஞ்ச நாள் நீ அங்கேயே இரு, திடீர்னு அவசரப்பட்டு வேலையை விட்டுற வேண்டாம், பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஊழியம் இங்கே நல்ல வளர்ந்துருச்சு. ஆண்டவர் சொன்னபடியே இங்கே ஆத்துமாக்கள் பெருகுகிறார்கள். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதற்கு பிறகு பிள்ளைகளை நான் வைத்து கொண்டு இருந்தேன். ரோசி, ஜோசப், நான் இங்கே தான் இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் அம்மாவும் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு முழு நேரமாய் கடவுளை நம்பி தான் இந்த இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஊழியம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. எவ்வளவோ கஷ்டப்பட்டு கடின உழைப்பு நானும் என் மனைவியும் உழைத்திருக்கிறோம், பாடுபட்டிருக்கிறோம். ராத்திரி மகளும் இரவும் பகலும் கண்விழித்து ஜெபம் பண்ணி ஆத்துமாக்களை தேடி அவருடைய கஷ்ட நஷ்டங்களிலே விழுந்து கிடந்தது தான் ஆத்துமாக்களை சம்பாதித்தோம். நிறைய பேர் இன்றைக்கி நம்ம சர்ச்சில் அவங்கெல்லாம் இல்லை, ஆனால் எல்லோரும் எங்கிட்ட இருந்தாங்கன்னு கிட்டத்தட்ட 500 பேருக்கு இங்கே சர்ச்சில் இருக்கணும். அவ்வளோ பெரிய கூட்டத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஆனால் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. பிரிஞ்சு போனாலும் அங்கங்கே இருக்கிறாங்க, இருக்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் இன்றைக்கு எனக்கு பின் என்ன ஆகும் என்கின்ற ஒரு கேள்விக்குறியிலே தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அது எனக்கு ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலை. ஆகவே ஸ்தோத்திரம். நான் இப்பொழுது உங்கள் எல்லாருடைய சார்பிலும் என் மகனுக்கு ஆண்டவரிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிற விஷயம், என் மகனே, நீ கர்த்தருடைய கட்டளைகளை, நியாயங்களை, நியமங்களை மறவாதே. உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. நீ தேவனை பற்றும் பயத்தோடு இரு. தேவ சித்தத்தை நிறைவேற்று. ஆண்டவராய் இயேசு ஒரு நாள் சிலுவை பாடுக்கு போகும்போது, பிதாவே, இந்த பாடு என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அது இயேசுவின் விருப்பம். ஆனாலும் பிதாவுக்கு பதில் சொல்லலை. அப்போது இயேசு மூன்றாவது பிதா அமைதியாக இருப்பதினால் மூன்றாவது காரியத்திற்கு ஒப்பு கொடுத்தார். மூன்றாவது முறை ஜெபத்தில், பிதாவே, என் சித்தம் அல்ல, உம் சித்தத்தையே நான் செய்கிறேன். எனக்குள்ள 1000 ஆசைகள் இருக்கலாம், ஆனால் இயேசுதான் என் ஆசை, இயேசுதான் என் ஆசை. அப்படிதான் வாழ்ந்தான் இந்த பால். அப்படிதான் இந்த ஊழியத்தை செய்தேன். இந்த ஊழியத்தை இன்னைக்கு 38 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த ஊழியத்தில் இன்றைக்கி நான் நிற்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். எனக்கு பின் இந்த ஊழியம் நிற்கணும், மக்களுக்கு சாட்சியாய் நிற்கணும். இடர்கள் உண்டாக்கும் வழிகளை எடுத்து போட வேண்டும். மாம்சம் புசிப்பது, மதுபானம் பண்ணுவது, மற்ற எந்த காரியத்தை செய்வது பிறருக்கு இடர்கள் உண்டாக்குமானால், மாம்சமான உன் சகோதரன் சகோதரிக்கு இடர்கள் உண்டாக்குமானால் அதை செய்யாமல் இருப்பது நல்லது. அதை செய்யாமல் இருப்பது நல்லது. இதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆகவே ஸ்தோத்திரம். இடர்கள் வருகிறது, வராமல் இருப்பது கூடாத காரியம். வரும், ஆனால் இடர்கள் எவன் மூலமாய் வருகிறது அவனுக்கு ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இடர்களை நாம் தான் களைந்து போட வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் வருகிற எந்த ஒரு காரியத்தையும் மனதை விட்டு அதை எடுத்து போட்டுட்டு கர்த்தரை மாத்திரம் முன்வைத்து போனால் இந்த ஜனம் நிற்கும், இந்த ஜனம் நிற்கும், சமுதாயம் நிற்கும். சமுதாயத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். சமுதாயம் அப்பொழுதுதான் வாழும். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனையோ ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு யாரோ இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஜனத்துக்கு ஒரு ஊழியக்காரன் இல்லை, இன்ன வரைக்கும் இல்லை. ஈரோடு பட்டணத்தில் கர்த்தர் இந்த ஊழியத்தை தான் வைத்திருக்கிறார். யார் வேணால் என்ன வேணால் சொல்லட்டும். ஆமாம், இந்த மக்களுக்காக இவர்கள் எனக்காக கர்த்தர் எனக்கு கொடுத்தார். என்னை யாரும் கனம் பண்ணுறதில்லை, பரவாயில்ல. என்னை கனம் பண்ணுகிற ஊழியர்களுக்கு அவர்களுக்கு நான் அப்போஸ்தலனாக இருந்து விட்டு போகிறேன் என்று முழுமனதாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். அதே போல் ஒரு தரிசனமும் அதே போல் ஒரு அக்கறையும் கரிசனையும் ஜோசப்புக்கு இருந்தால் இந்த ஊழியம் நல்லா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். அது வாழட்டும், அந்த எண்ணத்தில் அவன் வளரட்டும். இன்றைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நான் உட்கார்ந்து ரசித்தேன். அவனுடைய இரத்தத்தை குறித்து பேசினான். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆசீர்வாதம் ரொம்ப தேவைதான். ஆனால் அது மேலேயே போயிட்டு இருந்தால் தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரத்தத்தின் மூலம் தேவன் சம்பாதித்த மிகப்பெரிய தெய்வீக அன்பினால் சம்பாதித்த ஆத்மா, அதனுடைய ரட்சிப்பின் தன்மைகள் நம்ம மறந்துடக்கூடாது. பணத்துக்காக தேவனுடைய ரட்சிப்பை, பணத்தையே மெயினாக வச்சுருந்தா என்ன ஆகும்? ரட்சிப்பை தூக்கி எறிஞ்சிடுவோம். ஆனால் நம்முடைய பேசிக் பணம் அல்ல, நம்முடைய பேசிக் விலையேறப்பட்ட இரத்தத்தில் சம்பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது தான். அல்லேலூயா.
ஆமீன். விலை மதிக்க முடியாத இரத்தத்தில், விலை மதிக்க முடியாத தேவ அன்பில் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவன் தெரிந்து ரட்சித்து நம்ம எல்லாம் எடுத்திருக்கிறார். அதற்காக விலைக்கிரயம் பெருசு, அதற்காக விலைக்கிரயம் மிக பெருசு. தேவனை தன்னையே கொடுத்தார், தன்னுடைய குமாரனை கொடுத்தார், தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், தன்னுடைய பாடுகளுக்குள்ளே அவரை அர்ப்பணித்து கொடுத்து நம்ம எல்லாம் சம்பாதித்திருக்கிறார். ஆகவே அந்த சம்பாத்தியம் பெருசு. ஆகவே அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி அதை பற்றி அவன் பேசினான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த நேரத்தில் தான் நான் இந்த ஊழியத்தினுடைய அஸ்திபாரத்தையும் நான் போட்டு விடுகிறேன். அவன் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் கண்டிப்பாய் என்ன செய்ய முடியும்? என் காலம் முடியும் போது கண்டிப்பாக இந்த இடத்துக்கு ஒரு ஊழியக்காரன் தேவை. அப்போ நீங்கள் பற்றி கொள்வதற்கு, உங்களை பற்றி கொள்வதற்கு அவன் தேவை. அதனால் அவனுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் அவனுக்காக ஜெபியுங்கள். இந்த ஊழியத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்தி நடத்துவாராக. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, எனக்கு கண் ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. நல்லபடியாக நடந்தது. போன 12ஆம் தேதி நானும் என் மனைவியும், நாங்கள் ஜோசப்பு கூட நாங்கள் சொல்லலை, நாங்கள் பாட்டுக்கு அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். அங்கே போயிட்டு கண் ஆப்ரேஷன் பண்ணுறதெல்லாம் அவனுக்கு தெரியாது. நான் பண்ணுற ஐடியாலையும் நான் போகலை. ஆனால் அங்கே 2024 ஒரு வருஷம் முழுவதும் அங்கே நரம்பு மண்டலத்துக்காக, கண் நரம்பு மண்டலம் எனக்கு கெட்டு போயிடுச்சு. அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தேன். அவங்க முதல்ல அதை டெஸ்ட் பண்ணிட்டு வான்னு சொல்லி அரை நாள் அதுலேயே டெஸ்ட்டு, அது ஒரு டெஸ்ட்டே ஓடுது. அது கிளியராக இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு தான் கண் ஆப்ரேஷன் செக்ஷனுக்கு அனுப்புனாங்க. அங்கே சாயந்தரம் 7 மணி வரைக்கும் எனக்கு டெஸ்ட்டு நடந்துக்கிட்டே இருந்துச்சு. சாப்பிடக்கூட முடியல எங்களால். அதுக்கு அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் கொஞ்சம் நேரம், அம்மா போய் சாப்பிட்டு வந்துடுறோம், அப்புறம் வந்து டெஸ்ட் எடுத்துக்கிறோம். நான் அப்புறம் போய் கொஞ்சம் சாப்பிட்டு வந்து மீண்டும் தொடர்ந்தோம். 7:30 மணிக்கு தான் நான் ஹாஸ்பிட்டல், நான் தான் கடைசி ஆள் வெளியில் வந்தேன். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ டாக்டர் கேட்டார், நீங்கள் நாளைக்கே ஆப்ரேஷன் பண்ணிடலாமா அப்படிங்கிறாரு. நாளைக்கே வா அப்படிங்கிறேன். நான் நாளைக்கே ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு சொல்கிறீங்களே, என்ன டாக்டர் அப்படிங்கிறேன். அவ்வளோதான், எல்லாம் நல்லா இருக்குது, பண்ணிட வேண்டியது தானே அப்படின்னாரு. அப்படியா, சரிங்க டாக்டர் அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அனுப்புனாங்க. அப்புறம் அவங்க வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. அவங்க வந்து நான் தூரப்பார்வை, எனக்கு அவங்க சொன்னாங்க தூரப்பார்வை உங்களுக்கு கிடைக்கும், பக்கப்பார்வைக்கு கண்ணாடி போட்டுக்கணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லை எனக்கு கண்ணாடி போடாமல் வேணும் அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா நீங்கள் ஒரு டாக்டரை பார்க்கணும், ஒரு கவுன்சிலிங் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னாங்க. சரினா ஒரு பில் எழுதி கொடுத்தாங்க. 1000 ரூபா கவுண்டரில் கட்டி மீண்டும் ஒரு டாக்டரை பார்த்தோம். அந்த டாக்டர் கவுன்சிலிங் பண்ணிவிட்டு அது ஸ்கேன் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஸ்கேன் கொடுத்துட்டு மறுபடியும் உட்காந்தோம். அவங்க தான் சொன்னாங்க, உங்களுக்கு என்ன பர்பஸ்ஸு, எதுக்காக நீங்கள் அப்படி கேட்குறீங்க? நான் ஒரு பாஸ்டராக இருக்கிறேன், நான் பைபிள் படிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டேன். அப்புறம் அவங்க நீங்கள் பாஸ்டர்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிரியமாயிடுச்சு. அவங்க ஒரு பிராமின் லேடி, இயேசுவை பற்றி நிறைய பேசிக்கிட்டோம் 2 பேரும். அதுக்கு பிறகு அவங்க கடைசியில் எனக்கு ஒரு லென்ஸ் எழுதி கொடுத்தாங்க. அந்த லென்ஸு இங்கே டெக்னீஷியனில் வந்து கேட்ட பொழுது அவங்க 82,000 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அதுக்கான காரியங்களை செய்ய தொடங்கினோம். ஆண்டவர் கிருபை செய்தார். நான் சங்கீதாவை கூப்பிட்டு சொன்னேன், சங்கீதா பாஸ்டர் கவலைப்படாதீங்க, நான் வந்து 82 சொல்லலை, சொல்லியிருந்தால் அவளே வேண்டான்னு தான் சொல்லியிருப்பாள். நான் அம்மா 50 ரூபா 50,000 ஜெய்சீலி கொடுத்துருக்குல்ல, இப்போ எனக்கு தேவை ஒரு 15,000 65,000 இருந்துச்சுன்னா அந்த நல்ல லென்ஸ் போட்டு வந்துடலாம் அப்படின்னு. அவ்வளோதானே பாஸ்டர், கர்த்தர் தருவார், நீங்கள் கவலைப்படாதீங்க. அவள் எனக்கு ஏன் அவளை பிடிக்கும்னா, என்னுடைய விசுவாசத்தை உடையவளாக இருக்கிறாள். நான் என்ன விசுவாசிக்கிறோம் அந்த விசுவாசம் அப்படியே அவளுக்குள்ளே மன உறுதியோடு அவளுக்குள்ளே இருக்கிறது. அவளுடைய வார்த்தை தெளிவு, கடவுளுக்கு கொடுக்குற காரியங்கள் எல்லாவற்றிலும் அவள் முன்மாதிரியாக இருக்கிற ஒரு பிள்ளை இன்றைக்கி வரைக்கும். அதனால் அவளுடைய அவளுக்கிடத்தில் அந்த பொறுப்பை கொடுத்தேன். அவளே சொன்னான், பாஸ்டர் உங்களை எல்லாருமே நேசிக்கிறாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கிடைக்கும், நானே பேசுகிறேன், நான் வாங்கி தரேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னான். எப்படிம்மா அப்படின்னு, இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே நடக்கும் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொன்னேன். ரூபண்ணங்கிட்ட பேசிட்டு பேசுங்க, செய்யுங்க அப்படின்னு. உடனே அவள் வேலையை ஆரம்பித்து அவள் செய்து கொண்டிருக்கிறாள். அன்றைக்கி நான் அங்கே ரூம் தங்கலை. நான் உடனே எங்கள் சார்லஸ் வீட்டுக்கு வந்துட்டேன். டாக்ஸி பிடிச்சி அங்கே வீட்டுக்கு வந்துட்டு நைட் அங்கே தங்கிட்டு காலையில் 7 மணிக்கு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போனேன். ஒரே ஒரு 5,000 மட்டும் கம்மியாக இருந்தது, அதையும் அவள் அனுப்பி வைத்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மொத்தம் என்னுடைய கண்ணாடி இல்லாத லென்ஸுக்கு
எனக்கு ஆன செலவுகள், அதாவது முதல்ல வருமானத்தை சொல்லிடுறேன். சங்கீதா 7000, ஜெய்சீலி குமார் 50,000, சிஸ்டர் புலோமினா சிஸ்டர் 5,000, கோமதி அம்மா அவர்கள் 10,000, சார்லஸ் 10,000, பிரிசில்லா 1000, சாரால் 1000, சுகந்தி 1000, ரூபன் ரூபவதி 1000, வசந்தகுமார் 1000, ஜோதி லலிதா 1000, தேவராஜையா 1000, கேத்ரின் சதீஷ் அம்மு 1000, எஸ்தர் 1000, ஏஞ்சல் 1000, இப்படி 92,000 என்னுடைய கையில் கிடச்சிது. லென்ஸுக்கு டாக்டர் ஃபீஸ் 82,000, அப்புறம் லேபு, ரூம்பு, ஸ்கேனு, டாக்டர் கவுன்சிலிங், உணவு, அந்த மாதிரி செலவுகளுக்கு மட்டும் அங்கேயே 10,000 ரூபா எனக்கு செலவாச்சு. இப்போ 2 முறை நான் அங்கே டாக்ஸியில் அங்கே வீட்டுக்கு போய் வர்றதுக்கு ஒரு 1000 ரூபாய் ஆச்சு. அப்புறம் ஜோசப் பெட்ரோலுக்கு அவனுக்கு ஒரு 2,000, அவன் கையில் 3,000 ஆச்சு. சோத்திரம். அப்படி அச்சுதாவில் ஒரு 5,000 ரூபாய் செலவாச்சு. இப்போ எல்லாம் சேர்த்து மொத்தம் 1,00,000 ரூபாய் கரெக்டாக எனக்கு செலவாயிருச்சு. 1,00,000 கரெக்டாக முடிஞ்சிருது. ஆண்டவருடைய கிருபையில் கர்த்தர் எனக்கு குறையில்லாமல் கொடுத்தார். நான் திரும்பி வரும்போது கிட்டத்தட்ட 2,500 ரூபாய் என் கையில் மீதி தான் எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், கர்த்தர் என்னை கைவிடலை. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நான் நிறையா சொல்லி வச்சுருந்தேன். 65,000 மட்டும் சொல்லுங்கள், 80,000 போட்டு செய்கிறாரான்ட்டு நிறைய பேர் வயிற்றுச்சல் ஆயிடுச்சு, கோவப்பட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 65 மட்டும் சொல்லுமான்னு தான் பிள்ளைகிட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி கர்த்தருக்கு முன்பாக நான் மறைக்க முடியாது, ஓப்பன் டாக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தணும். தேவ பிள்ளைகள் கொடுத்தாங்க. யாரையும் நான் மறக்க முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் நன்மை செய்வார். அல்லேலூயா. சங்கீதாவை பொறுத்தவரையிலும் அவளுக்குள்ளே ஒரு அசுர வல்லமையான ஒரு விசுவாசம். அவள் சொன்னால், எங்கள் அம்மா திடீர்னு கீழே விழுந்துட்டாங்க, மண்டையில் அடிபட்டு ரத்த கட்டி ஆயிடுச்சு, ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ், கையில் பணமே இல்லை, டாக்டர் மருந்து எழுதி தராங்க. நான் எடுத்துகிட்டு போகும்போது என்கிட்ட பணம் இல்லை, அழுகிறேன், ஏசப்பா இப்போ என் பெத்த தாய், என்னை பெத்த தாயை பார்க்க கூட எனக்கு பணம் இல்லையேன்னு நான் அழுதுகிட்டு இருந்தேன். ஆண்டவர் அந்த நேரத்தில் யாரையோ ஒரு மனசுலையோ பேசி உடனே எனக்கு பணம் கிடச்சி எங்கள் அம்மாவை அந்த ஹாஸ்பிட்டல் வெளியே கொண்டு வரும்போது கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் செலவு பண்ணி டாக்டர் ஃபீஸ் கட்டி நாங்கள் அங்கேருந்து வெளியே கொண்டு வந்தோம். ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். அந்த ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் பாஸ்டர் அப்படின்னு அவர் சொன்னான். அப்போ ஸ்தோத்திரம். அதுபோல் தான் ஒரு அவசர தேவைதான் இந்த காரியம் கூட. எனக்கு அப்படி தான் திடீர்னு ஒரு அவசரம். நேற்று என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆப்ரேஷன் பண்ண அந்த கவுன்சிலிங்லேயே சொன்னாங்க, உங்கள் கண் ரொம்ப கிரிட்டிக்கலாகிருச்சு, ரொம்ப முத்திருச்சு, எங்களுக்கு ஒரு சேலஞ்சான ஆப்ரேஷனாக இதை மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஆப்ரேஷன் செய்யும்போது அந்த டாக்டர் அம்மா அவங்க என்னை ரொம்ப பலப்படுத்தி தைரியப்படுத்தி அவங்க பேசிக்கிட்டே தான் செஞ்சாங்க. பேசிட்டு செய்யும்போது சொன்னாங்க, என்னங்க ஐயா இப்படி முத்த விட்டுட்டீங்க, ரொம்ப முத்திருச்சு அப்படின்னு சொல்லி. எனக்கு மட்டும் 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் முடிகிற ஆப்ரேஷன் தான், எனக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த கண்ணை சுத்தம் பண்ணி அந்த பொறையை எடுத்து என்னை சுத்தம் பண்ணி அவங்க அனுப்பும்போது அந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். நான் மறுபடியும் கூட ஃபோனில் அவங்களுடைய ஃபீட்பேக்கில் கொடுத்துருக்குறேன். அந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி நான் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு தாராளமாக மனசு விட்டு அவங்களுக்கு நான் நன்றி சொன்னேன். அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அந்த கண்ணு பண்ணவே முடியாது, ஸ்டேபிள் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இனி அந்த கண்ணை தொட முடியாத சூழ்நிலை தான், ஆப்ரேஷனே நடக்காது. காலம்பூரா அந்த கண் எனக்கு குருடாக தான், பிளைண்டாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தரை தாண்ட வைத்து கர்த்தர் இனி எனக்கு அந்த இன்றைக்கி இந்த கண் எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்குது. எனக்கு அந்த கடைசி வரைக்கும் எனக்கு க்ளீனாக தெரியுது. அந்த சின்ன வார்த்தை கூட தெரியுது, சின்னவர் 1000 சிறியவன் பலத்த ஜாதியமாவான். ஏசாயா 60:22. அது மேலே புதுவாழ்வு எருசலேம் பேராலயம், ஏசிஐ ஈரோ டயசிஸ், அவ்வளோ க்ளீனாக தெரியுது.
அங்கேருந்து நான் இங்கே உள்ள சர்ச்சுக்குள்ளே வந்தேன். இந்த ஃப்ரண்ட்டு ஃபோக்கஸை பார்த்துட்டு அப்படியே அசந்து போயிட்டேன். இராப்பா நம்ம சர்ச்சு தானே இது, இவ்வளோ அழகாக இருக்குதே என்ன, சர்ச்சு அழகாக இருக்குது, உங்களை பார்த்து அழகாக இருக்குது. எனக்கு முன்னாடி ஒரு அம்மா நின்னாங்கன்னா அவங்க முகம் கண்ணே தெரியாது, மூக்கு மொழி எதுவுமே எனக்கு தெரியாது, அவங்க போட்டிருக்கிற கம்மல் எதுவுமே எனக்கு தெரியாது. என்னை பார்க்க ஏஞ்சல் வீட்டுக்கு வந்திருந்தா. அவள் வந்து நான் சொன்னேன், ஏஞ்சல் நல்லா உன்னுடைய கம்மல் தெரியுது, உன்னுடைய வளையல், உன்னுடைய செயின், நீ உன்னுடைய முடி ஒரு சின்ன முடி கூட எனக்கு க்ளீனாக தெரியுதுன்னு சொன்னேன். அதே மாதிரி அவன் புருஷன் பாக்கிட்டு இருக்கிற செல்ஃபோன் எல்லாமே தெளிவாக தெரியுது. அப்படின்னா எப்படி நான் வாழ்ந்துருக்கேனே எனக்கு தெரியல, அப்படி ஒரு மொக்க வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறேன். இப்படி இது வரைக்கும் இது பார்த்தானே ஒரு பைபிள் வசனம் தெரியும், மீதியெல்லாம் ஒரு மங்களாக தெரியும், ஒரு மட்டி கலராக தெரியும், கலரெல்லாம் தெரியாது, கலரெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. இன்றைக்கி எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த கண்ணை மூடி பார்த்தா எப்படி தான் இப்படி வாழ்ந்துருக்கேன்னு எனக்கு தெரில. இதுலேயுமே போய்கிட்டு வந்துட்டு இருந்துருக்கிறேன். ஆனால் உண்மையாகவே கண் எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ ஸ்தோத்திரம், ஆண்டவர் எனக்கு நல்ல பார்வை கொடுத்துட்டார். என் வீடே புது வீடாக இருக்குது, புது வீடு. இப்படிப்பட்ட வீட்லேயா நான் இருக்கிறேன்னு நான் வீட்டை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டேன். அவ்வளோ அழகாக இருக்குது, என் வீடு அழகாக இருக்குது, என் மனைவி பிள்ளைகள் அழகாக இருக்கிறாங்க, என் சபை அழகாக இருக்குது. சபையில் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எனக்கு இப்போ தான் தெரியுது, அவ்வளோ அழகான ட்ரெஸ் பண்ணிட்டு வரீங்க. ஸ்தோத்திரம். அருமையான தேவப்பிள்ளை, இவ்வளோ நாள் நான் எதையுமே ரசிக்க முடியல, நான் அப்படி தான் நான் இருந்துட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவப்பிள்ளைகளே, ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ஒரு புது வாழ்க்கையை, புது உலகத்தை பார்க்கிறேன். என் குழந்தைகளுக்கு சொன்னேன் ஃபோன் பண்ணி, ஏசப்பா எனக்கு புது கண்ணு தரப்போகிறாரு, ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன்னு சொன்னேன். அதே மாதிரியே புது கண்ணு எனக்கு கிடச்சிருக்குது. உதவி செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. எல்லாத்துக்கும் மேலே தயவு செய்த கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. அல்லேலூயா. ஆமென். நன்றி நன்றி நன்றி. ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? நன்றி. பரலோகத்தின் நல்ல பிதாவே, எனக்கு நீர் செய்த இந்த மாபெரும் தயவு, கிருபை, இரக்கம், அன்புக்காக கோடான கோடி நன்றி அப்பா. ஆமென். மனுஷர்களுக்கு முன்பாக என்னை வெக்கப்பட்டு போகாதபடி கர்த்தாவே ஸ்தோத்திரம். எவ்வளோ பெரிய ஒரு இருளான உலகத்தில் இருந்து ஆண்டவரே ஒரு டார்க்னஸ் லைஃப் அப்பா வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறேன் நான். கர்த்தாவே அந்த இருண்ட உலகத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்து ஒரு வெளிச்சத்தை பார்க்கும்படி கர்த்தர் எனக்கு தந்த கிருபைக்கு கோடான கோடி நன்றி. இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவருக்கு சித்தமானால் சீக்கிரமாக இன்னொரு கண்ணையும் ஆப்ரேஷன் பண்ணி ஆண்டவரே ஸ்தோத்திரம், 2 கண்ணிலும் ஆண்டவர் இதே போல் ஆசீர்வாதமாய் லென்ஸ் ஆண்டவரே கண்ணாடி இல்லாமையே ஆண்டவரே பக்க பார்வை, தூர பார்வை, நடுப்பார்வை எல்லாவற்றையும் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கக்கூடிய இந்த நல்ல லென்ஸு போட்டு கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி. அது இப்படி அந்த டாக்டரும் அதை செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க, அவங்களுக்காகவும் நன்றி. கர்த்தாவே, அதை போடுவதற்கு தேவையான பண உதவியை நீர் செய்தீர், அதற்காக நன்றி. எல்லாமே பரலோகம் அதை அனுமதித்தது, பரலோகம் அதை செய்து கொடுத்தது. அப்பா ஸ்தோத்திரம். ஆமென். நான் நினைப்பதற்கும் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அப்பா விரும்புவதற்கும் அதிகமாய் நன்மை செய்கிற கர்த்தர் என்று எபேசியரில் 3:20 எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே ஸ்தோத்திரம், நீரே இந்த மாதிரி காரியங்களை நீர் செய்தீர், தேவன் செய்தீர் என்று தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த வேளையில் கர்த்தாவே அப்பா இந்த நன்றி ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். இந்த நன்றி ஸ்தோத்திர துதி ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன். கோடான கோடி நன்றி. பணம் கொடுத்து உதவி செய்த பிள்ளைகளுக்கு நன்றி, ஜெபம் செய்து எனக்கு உதவி செய்த பிள்ளைகளுக்கு நன்றி, தொடர்ந்து கர்த்தர் இந்த ஊழியத்தில் எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு நன்றி, இனிமேலும் நீர் கொடுக்க போகிற மக்களுக்கு நன்றி. இந்த நாளிலே என் மகன் ஜோசப்பை உம்முடைய சமூகத்தில் வைத்து ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஒருவனாய் இந்த பாரத்தை நான் சுமந்தேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இனி இந்த பாரத்தில் ஆண்டவரே ஒரு பெரிய பொறுப்பை நான் இருக்கும்போதே என் மகன் இதை சுமப்பானாக, இந்த ஊழியத்தை அவன் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். கர்த்தர் இந்த ஊழியத்தின் ஒரு மிகப்பெரிய தாகத்தை அவனுக்கு கொடுத்து ஆண்டவரே அப்பா தாவீதின் சிங்காசனத்தை விட அப்பா சாலமோனாகிய உங்களுடைய சிங்காசனம் உயர்ந்திருப்பதாக என்று ஆண்டவரே வேண்டிக் கொண்டது போல இன்றைக்கு நான் என்னை விட என் மகனை நீர் அதிகமாய் நீர் ஆசீர்வதித்து இந்த ஈரோடு பட்டணத்தில் என் ஜனங்களுக்கு என் மக்களுக்கு நீர் ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டும் என்று உம்மை நான் வேண்டி விரும்பி வருந்தி நான் கேட்டுக்கொள்கிறேன். நீர் என் ஜெபத்தை கேட்டபடியால் நன்றி. இந்த நாளிலும் சபைக்கு வந்த அனைவருக்காக நன்றி.
எல்லாரையும் மனதார வாழ்த்துகிறேன். அனைவரும் சுகமாக இருப்பார்களாக, சமாதானத்தோடு வீட்டுக்கு செல்லட்டுப்பா. இந்த பேரன்பு பேரைக்கியம், ஆமே, நாங்கள் ஒரு குடும்பம். ஆண்டவரே, ஒருவருக்கு ஒரு குறை இருக்குமானால் அதை உடனே எப்படி ஒரு கை வந்து இடுப்பில் துணியை கட்டி அவன் மானத்தை காப்பாற்றுவார், அதுபோல் அப்பா என்னுடைய கஷ்ட நேரத்தில் எனக்கு உடனே கை கொடுத்து அப்பா ஸ்தோத்திரம் என்னை காப்பாற்றி இந்த இடத்துல தலைநிமிர செய்த என் தேவ பிள்ளைகள் காணிக்கையினாலும் தசம்பாவத்தினாலும் அன்பினாலும் ஜபத்தினாலும் ஊக்கமாக இந்த ஊழியத்தை தாங்கி வருகிற பிள்ளைகள் இந்த கண்ணுக்கு உதவி செய்தார்கள். அதற்காகவும் கோடான கோடி நன்றி. தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்கள் பிள்ளைகள் எல்லாவற்றிலும் செல்வ செழிப்பாக இருக்கட்டும். இந்த ஊழியம் வளரட்டும். இந்த ஊழிய குடும்பம் வளரட்டும். ஹல்லேலூயா. எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் இன்ப நாமத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன் ஐக்கிய சமாதானம் நடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.